மடாதிபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தம், அதில் நம்ம நாச்சியார் திருமொழி பார்த்துட்டு இருக்கோம். நாச்சியார் திருமொழியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருமாலிரும் சோலை. அந்த திருமாலிரும் சோலையை பற்றி ஆண்டாள் எப்படி மங்களாசாசனம் பண்ணிருக்கா அப்படிங்கிறது 9ஆம் திருமொழி. நாச்சியார் திருமொழியில் 9ஆம் திருமொழி சிந்தூர செம்பொடி. அதாவது சாதாரணமாக இப்போ நாம் ஒரு இடத்த விட்டு கிளம்புறோம். இந்த ஆற்றுலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு உதாரணத்துக்கு வச்சுப்போமே, ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த ஊருக்கு உள்ளே போய் ஒருத்தரை பார்த்துட்டு வரணும் அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் இறங்குற இடத்துலேருந்து ஸ்டேஷன் எப்படி தெரியுமா இருந்தது? அவ்வளோ அழகாக இருந்தது, நீட்டாக வச்சுருந்தா, கரெக்டாக டயத்துக்கு போய் சேர்ந்துடுத்து. நாம் சொன்னபடியே அந்த இடத்துல அந்த ஸ்டேஷனில் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கா, எல்லாம் கிடச்சிது. வெளியில் வந்த உடனே அங்கே வாத்துக்கு போகிறதுக்காக வண்டிகள் மற்றதெல்லாம் கிடச்சிது. வாத்துக்கு போகிற வழி எல்லாமே ரொம்ப நன்னா இருந்தது, அழகாக இருந்தது. வாத்துக்கு போனோம், இதையெல்லாம் அனுபவித்தோம். இது சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடியது. இதே மாதிரி ஒரு இடத்த பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்த நம்ம போய் பார்க்கச்சே அந்த இடம் எப்படி இருந்தது, எந்தெந்த மாதிரி இருந்தது அப்படின்னு விவரிச்சிருக்கா. அந்த விவரிச்சதோடு மட்டும் இல்லை, கூட ஒன்று சேர்த்து சொல்கிறா. அதுதான் மங்களாசாசனத்தினுடைய மகிமை. இப்போது இதே இடத்த பற்றி ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனும் சாதிச்சிருக்கார். சமண பௌத்த மதங்கள் சொன்ன அந்த இலக்கியங்கள் 5 இலக்கியங்களில் வரக்கூடியதில் சிலம்பு என்று சொல்லக்கூடியது இளங்கோடிகள் எழுதினது, அதுலேயும் இந்த திருமாலிருஞ்சோலை வந்திருக்கு. ஆனால் இந்த மங்களாசாசனம் பண்ணதில் மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இடம் இப்படி எப்படியெல்லாம் இருக்குது, அந்த இடத்துல நமக்கு அருளக்கூடிய பெருமாள் இருக்கான். அந்த பெருமாள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கான்னு தெரியுமா? அவன் இப்படி எப்படியெல்லாம் இருக்கான். அது மட்டுமல்ல, நீ என்ன நினச்சிட்டு போறியோ, என்ன கேட்கணும்னு நினச்சிட்டு போறியோ, நீ கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு அவன் சித்தமாக இருக்கான். இதையும் சேர்த்து சொல்கிறது தான் ஒரு இடத்தினுடைய தாற்பயம். அதுதான் மங்களாசாசனம். அதனால் உனக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்றத பலஸ்ருதியாகவும் சொல்லுது. இது ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனுடைய அத்தனை செயல்களையும் நாம் பார்க்கலாம், மெஜாரிட்டி வந்துடும். ஆனால் இப்போ இளங்கோடிகள் சொல்றதுலையோ பஞ்ச காவியங்கள்லையோ மற்ற இடங்களையோ இந்த மாதிரி ஒரு வர்ணனை மட்டும்தான் இருக்கும் மொழியே, அதனுடைய பலன் இருக்காது. அதில் இன்னொரு வார்த்தை வேற இருக்கு இல்லையா, பல ஸ்ருதி அப்படின்னு, அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ திருமாலிருஞ்சோலையை பற்றி ஆண்டாள் என்ன சொல்லிருக்கா? இந்த திருமாலிருஞ்சோலையில பெருமாள் எப்படி இருக்கான்? ஏறெட்டு இறங்குதல். அதாவது நம்ம இதுவுமே தூது சொல்லப்பட்ட இடம்தான். தூது மேகங்களை தூடுவது மேக சந்தேசம்னு காளிதாசன் பாடிருக்கான். நம்ம முதலே பார்த்தோம், திருமாலிருஞ்சோலையை நம்முடைய 108 திவ்யதேச வைபவங்களில் திருமாலிருஞ்சோலை வரைச்சே அந்த விளக்கத்தை பார்க்கச்சேவே இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம். மேக சந்தேசம்னு காளிதாசன் பண்ணிருக்கான். அதே மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகன் ஹம்ச சந்தேசம்னு பண்ணிருக்கார். இதில் திருவேங்கடத்துக்கு அடுத்து திருமாலிருஞ்சோலையை சொல்லிருக்கார். அப்படின்னா என்ன விசேஷங்கள் ரெண்டுக்கும் உள்ளது என்ன? நூப்புர கங்கை, ஆகாஷ கங்கை அங்கே பார்த்தோம், இங்கே நூப்புர கங்கை இருக்கு. இதற்கடுத்ததாக இந்த இளங்கோடிகள் சொல்லச்சே கவுந்தி அடிகளை அழிச்சுட்டு வரா. பூம்புகார்லேருந்து அவ கிளம்பி வரா. கோவலன் கண்ணகி 2 பேரும் கிளம்பி மதுரைக்கு வரா. அந்த கதையில் கவுந்தியடிகள் கூட இன்னொரு சிஷ்யனோட கூட வர அந்த இடத்துல அந்த இடத்தை விவரிக்கிறார். திருமாலிருஞ்சோலை எப்படி இருந்தது, அங்கே இருந்தது யார் தெரியுமா? ஸ்ரீமன் நாராயணன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய கதைகளை சொல்லாத நாவென்ன நாவோ, அந்த கதைகளை கேட்காத காதென்ன காதோ. அவன்தான் உயர்ந்தவன். அவனுடைய கதையை கேட்காத ஒரு காது இருந்தென்ன, இல்லாமல் என்ன. அவனுடைய கதைகளை சொல்லாத நாவு இருந்தென்ன, இல்லாமல் என்ன. அந்த மாதிரி இளங்கோடிகள் சொல்லிருக்கார். ஒரு பெருமை. ஆனால் இங்கே திருமாலிருஞ்சோலையை ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ண இடத்துல இந்த தூது சொல்கிற மாதிரி தான் பண்ணிருக்கான். மேகங்களே, நீங்கள் இந்த இடத்துக்கு போய் மழை பொழிகிறது. மேகங்களை பார்த்து சொல்லச்சே மேகங்கள் மழை பொழியிறது. மழை பொழிவதனால் என்னென்ன விசேஷங்கள் வருது? மழை பொழிவதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடமே செழிப்பாக இருக்குது. அங்கே அருவி ஓடுறது.
ஜலம் பிரவாகமாக இருக்குது. அந்த இடத்துல செழிப்பாக இருக்கிறதுனால அங்கே வண்டுகள் ரீங்காரமிடுறது, பூக்கள் பூத்து குலுங்கிறது, ரீங்காரமிடுறது, இப்படியெல்லாம் இருக்க அந்த இடத்துல அந்த பூக்கள் பூக்கச்சே அது வாசனை அளிக்கிறது. இந்த வாசனை யாரை போய் சேருதா? அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேருதா. அந்த பெருமாள் அந்த வாசனையை நுகர்கிறானே. இப்படியெல்லாம் பெருமாளுக்காகவே அவை மலர்ந்தனவோ, பெருமாளுக்காகவே வாசனையை தருகின்றனவோ அப்படின்னு தன்னுடைய கவிதை நயத்தோடு மட்டுமல்லாமல் இது தேவையான ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய பகவான் எப்படி உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு கட்டியம் கூர்மா போல சொல்லியிருக்கார். இந்த 10 பாடலில் இன்னொரு விசேஷமும் இருக்குது, 2-3 விசேஷங்கள் இருக்குது. அந்த விசேஷங்களை மட்டும் நம்ம ஸ்பெஷலாக பார்க்கலாம். முதல் பாடல், சிந்துர செம்பொடி போல் திருமாலிடும் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழும்சாறு கொண்ட கந்தர சுந்தர தோளுடையான் சுழலுகையில் நின்று உய்தும் கொலோ. அதாவது அவனுடைய நாட்டிலே குன்றும் குடியவோ ஒன்றும் தோன்றாதோ என்று சொல்லக்கூடியதாக, இங்கே நீ வந்துட்டே இருக்கிய மேகங்களே, நீ திருமலையில் எதையெல்லாம் பார்க்க முடியாதோ அந்த கோபப்பூச்சிகள் எல்லாம் அதை மறைத்து விட்டனவா, அழகர் மலையிலே விரித்த வலை போல் அமைந்து விட்டனவா அப்படின்னு. சிந்தூர செம்பொடின்னா அந்த அந்த பட்டுப்பூச்சிகள் அப்படின்னு சொல்கிறா, வண்ணத்து பூச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த கவிதை நயத்தில் சொல்லச்சே அங்கே இருக்கிற அப்படியே ஃபுல்லாக முழுவதுமாக மலர்கள் மலர்ந்திருக்கான். மலர்கள் மலர்ந்திருக்க போது மலர்களிலே இருக்கக்கூடிய தேனை உண்ணுவதற்காக வண்டுகள் வருகின்றன. அந்த வண்டுகள் பலவித நிறங்களில் இருக்கின்றன. அவைகளெல்லாம் வரும்போது அந்த இடத்துல ஒரு பொடியை தூவினா போல, அதாவது பேர்ட்ஸ் ஐவியூன்னு சொல்கிறீங்களே, மேகங்களை தானே சொல்கிறோம், அங்கேருந்து பார்க்குற போது இவ்வளவு அழகாக இருக்கின்றனவே, அப்படிப்பட்ட இடம்தான் திருமாலிரும் சோலையா அப்படின்னு. திருமலை அப்படின்னா இன்னொரு தமிழில் ஒரு மீனிங் என்னன்னு, யானை அப்படிங்கிற ஒரு மீனிங்னு சொல்கிறான். சிந்துரம் அப்படின்னா ஜாதிலிங்க பூ அப்படின்னு. அந்த ஜாதிலிங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்கிற வியாக்கியான கர்த்தாக்களுடைய விளக்கங்கள், அதிலே இவர்கள் ஏற்றி சொல்லக்கூடிய தன்னுடைய கருத்துக்கள், இதையெல்லாம் சேர்த்து இதில் ஒரு வார்த்தை வருது இல்லையே, இந்திர கோபங்களே அப்படிங்கிற வார்த்தை வருது. அது என்ன சொல்ற, இந்திர கோபங்களே, இந்திரனுக்கு எப்போ கோபம் இல்லையா? இது கேட்கறது தானே. நம்ம ராமாயணத்தில் பார்க்கலாம், திரும்பி நமக்கு வர்றது எல்லாமே ராமாயண மகாபாரதம் தான். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஆஞ்சநேயனுக்கு உதவி பண்ணது மலை, கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மலை. அந்த மலை ஏன் அங்கே வந்தது அப்படிங்கிறத நம்ம கம்பராமாயணத்தில் பார்த்தோம். நிறைய ராமாயணத்தை கேள்விப்பட்டிருக்கோம். இந்திரனுக்கு கோபம் வந்து வாளால் வெட்டுறதுக்காக மலைகளை எல்லாம் பறந்து மேலே போய் உட்கார்ந்துருத்தோன்னா என்ன ஆகுது, அந்த மலைகளுடைய ரெக்கைகளை எல்லாம் வெட்டி விட்டானா அது வந்து அந்த மாதிரி இந்திரனுக்கு கோபம் வந்தது. எழுந்தும் பறந்திட்டனவாள், ஏன்னா இந்த பறந்திட்டனவாள்னா இந்த இடத்துல வர்றது அவர் போடுறது சின்னரா தான், பறந்து விரிந்தது அப்படிங்கிறதுனால எங்கும் விரிந்தது அப்படிங்கிற மீனிங்கில் வர்றது. இந்த இடத்துல எழுந்தும் பறந்திட்டனவாள் அப்படின்னா எழுந்திருக்கிற போது அது இந்திரனுக்கு கோபம் வந்து அதை அடக்கி வைத்தான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? தேவர்களுக்கெல்லாம் கடலை கடந்து அமுதம் அளிக்க வேண்டும் என்று தேவர்கள் சரணம் புக வேண்டிய அந்த காலத்திலே அப்படின்னு சாதிக்கிற அந்த வியாக்கியான கர்த்தால. இதில் முக்கியமாக நாம் விண்ண அதுர அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே, இந்த திருமாலிரும் சோலையில் மந்தரம் நாட்டி மதுரை கொழு சாறு கொண்ட சுந்தரத்தோடுடையான். அந்த சுந்தரத்தோடு எப்படி அழகானவன், அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி எவ்வளவு அழகானவன் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாட்டை ஆரம்பிச்சிருக்கா. இதுல ஒரு வார்த்தை வருது, துவர் ஊட்டுதல் அப்படின்னு. மத யானைக்கு மத்தகத்துல பொடிய தூவாளாம். திருமலை அப்படின்னா யானைன்னு சொன்னோம். அந்த யானைக்கு சிந்தூர பொடியை தூவி அதை அடக்கி வைப்பார்கள் அப்படின்னு. அது சரி சுவாமி, இதுக்கும் மங்களாசாசனத்துக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? இந்த பெருமாள் மலை எடுத்துன்னு வந்து அமுதத்தை கடைகிற போது அந்த அழகாக விளங்கக்கூடிய
அங்கிருந்து உண்டாகக்கூடியதான். கடையும் போது அங்கிருந்து பல விஷயங்கள் உண்டானது. அதிலிருந்து தான் உண்டானதாக சந்திரனையும் சொல்லுவார். அதிலிருந்து பல விஷயங்கள் உண்டானது. குதிரை வந்தது, உச்சைஸ்ரவம்ன்ற குதிரை வந்தது, யானை வந்தது, மகாலட்சுமியே வந்தாள் அப்படின்னு. அந்த கடையிற போது எந்த அளவிற்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டது, அவ்வளவுதான் விஷயமே. அது ஒண்ணுதான். அந்த மாதிரி பகவான் இங்கு இருக்கக்கூடியவன் நாம் வேண்ட 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான். வெளிப்படுத்திக் கொள்கிறான்னு என்ன அர்த்தம்? நமக்கு வேண்டியதை அவன் தர சித்தமாயிருக்கிறான்னு அர்த்தம். அதானே வெளிப்படுத்துதல். அதாவது நாம எவ்வளவு பக்தி செலுத்துறோமோ அந்த அளவுக்கு அவன் தனக்கு வேண்டியதை தரக்கூடியவனாக விளங்குகிறான், அவ்வளவுதான். அடுத்தது 2ஆம் பாட்டு, அதனுடைய அடியொற்றி வரக்கூடியது. போர்க்களிறு பொறும் மாலிரும் சோலை ஆம்பூம் புறவில் தார்கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்ற கார்கொள் படாக்கள் நின்று கழறி சிரிக்க தரியேன் ஆர்க்கிடுகோ தோழி அவன் தார் செய்த பூசலையே. ஆம்பூம் புறவு அப்படின்னா அழகான பூத்து இருக்கக்கூடிய சோலைகளை விளங்கக்கூடிய உறவை வெளிப்படுத்தக்கூடிய, அது என்ன உறவு அப்படின்னா அந்த உறவு தான் பூல இருக்கக்கூடியது தான் உறவை வெளிப்படுத்தக்கூடியது. அதுதான் அடுத்தது மகரந்த சேர்க்கையை உண்டாக்கி அதன் மூலமாக பெருக்கத்தை உண்டாக்கக்கூடியது. அதுதான் ஆம் பூம் உறவு அப்படின்னு சாதிக்கிறார். அந்த இடத்துல இருக்கக்கூடியது வெளுத்த புன்சிரிப்பை நினைவூட்டக்கூடியதாம். எது? தார்கொடி முல்லைகளும் தவள நகையை காட்டுகின்ற கார்கொள் படாக்கள் நின்று கழறி சிரிக்க அறியேன். அதாவது பெருமாளுக்கு யார்தான் ஈடு, யார்தான் இணை? தோழி அவன் தார் செய்த பூசலையே. நம்ம பார்த்துருக்கோம். மாலைக்கும், அதாவது பெண்கள் மேலே சாத்துவது மாலை என்றும் ஆண்களுக்கு சாத்துவது தார் என்றும் நம்ம நிறைய சொல்லிருக்கோம். அந்த மாதிரி ஒரு மாலையை சாத்தி கொள்ளக்கூடியவன் அவன் அப்படின்னு. ஏன்னா இது அந்த மாதிரி அந்த அழகு, அந்த இடத்தினுடைய அழகை விவரிக்கக்கூடியதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கு. 3ஆம் பாசுரம். கருவிளை எண் மலர்கள் காயா மலர்கள் திருமால் உருவொளி காட்டுகின்றீர். அதுதான் அங்கே ஒரே ஒரு வார்த்தை, உருவொளி, உண்மையான ஒளியை காட்டுகின்றீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்து சொல்ற, எனக்கு உய்வழக்கு ஒன்று உரிகிறது. திருவிளையாட்டு தின்தோள் திருமாலின் சோலை நம்பி வரிவளையில் புகுந்து வந்து பற்றும் வழக்கு உள்ளது. என்ன வழக்கு? காலகாலம் நமக்கு இருக்கக்கூடிய வழக்கு என்ன சுவாமி? நாம் செய்த கர்மா. எனக்கு என்னுடைய கர்மாவை நீ காட்டி கருவிளையா உன் மலர்கள் காயா மலர்கள் திருமா பகவானுக்கு சாத்தக்கூடிய மலர்கள் எதுவுமே காய்ந்து போவதில்லை அப்படின்னு. இதுக்கு உதாரணங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த முகலாயர்கள் படையெடுத்து வந்தபோது இந்த திரை போட்டிருக்கா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலையும் கல் திரை சேர்த்திருந்தா அந்த 40 வருடங்கள் கழித்து கல் திரையை அகற்றும் போது பெருமாள் மேனியிலே சாத்திருந்த மலர் அப்படியே வாடாது இருந்ததாம். அங்கிருந்த தீபம் எரிந்து கொண்டிருந்ததாம். அந்த ஒரு சின்ன விஷயம் இல்லையா? அந்த சின்ன விஷயம் இங்க இருக்கிறதுக்கே இப்படி இருக்குன்னா உண்மையான பெருமாள் மேல இருக்கக்கூடிய மலர்கள் எப்படி இருக்கும்? அதனால என்ன பண்றதா, இந்த வண்டுகள் எல்லா இடத்தையும் விட்டு பெருமாளையை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான். அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? எனக்கு பகவானே, கிருஷ்ணா, கோவிந்தா, என்னுடைய கர்மா என்னை பிடிச்சி இழுக்கிறது. ஆனால் உன்னுடைய நினைவு இருக்கு இல்லையா, உன்னை நான் வேண்ட வேண்டும் அப்படிங்கிறது என்னை சுற்றி 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 வந்து கொண்டிருக்கிறது. உருவொளி காட்டுகின்றி எனக்கு உண்மையான நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்களே. இந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு எனக்கு வழிகாட்டேன் இறைவா அப்படிங்கிறத அழகா சொல்றார். அடுத்த 4ஆம் பாட்டு. பைம்பொழில் வாங் குயில்காள் மயில்காள் உன் கருவிளைகாள் வம்பங்கணங்கனிகாள் வண்ண பூவை நறுமலர்கள். 5 ஆயிடுத்தான். இதை தான் சொல்ற 50 பாதகர்கள். இது 5மே பாதகமா? அணிமாலிடும் சோலை என்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வது? இவையெல்லாம் இப்ப நாம சொல்றது இல்லையா? யாரோ ஒருத்தன் வந்து நான் ஒழுங்கா வேலை பண்ணிட்டு இருந்தேன் சுவாமி, அவன் வந்தா எதையோ சொன்னா என்னுடைய பாஸ்கிட்ட, அவ்வளவுதான் எனக்கு வந்தது ஆப்பு. அன்னியிலிருந்து அவர் என்னை கூப்பிடுறதே இல்லை. இவருக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் அந்த காரியம் தடைப்பட்டு விடுகிறது.
பெருமாள்கிட்ட நானும் ஆண்டாள் நினச்சிட்டு இருக்கலாம் இல்லையா, தினம் நான் இப்படி தான் தரேன், அப்பா நீ தினம் கொண்டு போய் சாத்துற, இன்னைக்குன்னு ஒரே ஒரு முடியை பார்த்துட்டு வந்து என்னை நீ கேள்வி கேட்குறியே, எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு உனக்கு தெரியாதா? அப்படிதானே ஆண்டாள் நினச்சிருப்போம். அதை தான் சொல்கிறா, மயில்காள், குயில்காள், கருவிளைகாள், கனிகாள், வண்ணப்பூ, நறு மலர்கள். ஒன்று ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பாதகர், இவை 5 பாதகங்கள். ஏன்னா மலர்கள், அதிலே வளரக்கூடிய கனிகள், காய்கள், அதை பறிக்கக்கூடிய, சாப்பிடக்கூடிய, உண்ணக்கூடிய, அதனால் தான் அனுபவிக்கக்கூடிய மயில்கள், குருவிகள், கிளிகள், கருவிளைகள், இவை அனைத்தும். நீ எல்லாம் என்ன பண்ணிட்ட? நான் பெருமாள் கிட்ட ஈடுபட முடியாத நீ வந்து பெரும் பாதகமாக இருந்துட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளே, நான் எப்போ பார்த்தாலும் உன்னை தான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனாலும் நான் செய்த தீவினை இருக்கு இல்லையா, முன் பிறவியில் செய்த தீவினை ஒன்று என்னை வந்து தடுத்துட்டே இருக்கு, உங்ககிட்ட வரவிடாம. அதை நான் எப்போ தீர்த்து வைக்க போகிறேன்? எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வது? நான் என்ன பண்ணினால் அந்த கர்மா எனக்கு தொலையும். இது ஒரு ஃபிலசாபிக்கல் திங்கிங்கில் ஆண்டாள் பேசுகிறா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஏன்னா அல்டிமேட்டாக அதுதான். ஒவ்வொரு பாசனமும் நம்ம படிக்கிறோம், ஒவ்வொரு கதைகளையும் நாம் கேட்குறோம், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நமக்கு என்ன தேவை, அல்டிமேட்டாக நாம் என்ன இதுலேருந்து எடுத்துக்கிறோம், அதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், இதற்கு நம்முடைய இருக்கக்கூடிய இந்த லைஃப்பை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கிக்கலாம், இவ்வளோதான். துங்க மலர்பொழில் சூழ் திருமாலிடும் சோலை நின்ற செங்கண் கருமுகிலின் திருவுரு போல் மலர்மேல் தொங்கிய வண்டினங்கள் தொகு பூஞ்சுனைகள் சுனையில் தங்கு செந்தாமரைகள் எனக்கு ஒரு சரண் சாற்றுவினை. எனக்கு ஒரே ஒரு வழி சொல்லுங்களே. யார் யாரு? முதல்ல சொல்றா பாருங்க. அங்க இருக்கக்கூடிய பொழில் சூழ் திருமாலை நுஞ்சோலை என்ற செங்கண், சிவப்பாகவும் கருப்பாகவும் இருக்கக்கூடிய முகில்கள். ஏன்னா அது எப்படி சுவாமி முகில் கருப்பாக இருக்கும், எப்படி சிவப்பாக இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஈவினிங்கில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூரியன் வந்து விழும்போது அந்த 5:30, 5:45, 6 மணிக்கு செக்கச்சிவந்த வானமாக இருக்குமா. அந்த வானம் அந்த ரிஃப்ளெக்ஷன் இன்ட்ராக்ஷன் அப்படின்வா நம்மளுடைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸில். அது வந்து படைச்சே அந்த முகில்கள் எப்படி இருக்கும்? செங்கருப்பு, சிவப்பும் கருமையுமாக சேர்ந்ததாக இருக்குமாம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, திருவுருப்பல் பகவானுடைய திருமேனி எப்பையும் கருமுகில்னா நமக்கு தயை தரக்கூடியது, நீரை தரக்கூடியது முகில்கள். அப்படி இருக்கக்கூடியவன் சிவப்புமா இருக்கான், செங்கண் அவ்வளவு அழகா இருக்கானா பகவான். அதனால இருக்கக்கூடிய வண்டினங்கள் தொகுப்பு சுனைகள், சுனையில் தங்கும் தாமரைகள், செந்தாமரைகள், இவைகளெல்லாம் என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு சரண் சாற்றுவினை, எனக்கு நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கடே அப்படின்னு கேட்குறார். இப்போது அடுத்த பாசுரம் தான். நம்ம நிறைய இந்த பாசுரத்தை கேட்டிருப்போம். திரும்ப 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 இந்த பாசுரத்தினுடைய மீனிங் என்னங்கிறது நமக்கு விளங்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நாறு நறும்பொழில் மாலிடும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்கொலோ. சிம்பிள். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறா? வருஷம் நானும் பல பேர் பண்ணுறா. அதில் நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாமே 100 தடாவில் வெண்ணெய் 100 தடாவில் அக்கார அடிசில். ஆனால் இவன் என்ன சொன்னா, நான் அவனுக்கு பண்ணுறேன்னு சொல்லலை, 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். அவளுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, என்னால் எது முடியுமோ அதை தான் நான் பண்ணுவேன். நம்மால் வேண்டிக்கச்சே, பெருமாள்கிட்ட வேண்டிக்கச்சே, நமக்கு எது சாத்தியமோ அதை தான் வேண்டிக்கணும். நமக்கு சாத்தியம் இல்லாதது வேண்டிக்கணும்னு அவசியமே இல்லை. பெருமாள் அதை எதிர்பார்க்கறதே இல்லை. உன்னால் எதை முடியுமோ அதை பண்ணு, அவ்வளோதான் பெருமாள் எதிர்பார்க்குறான். உன்னால் முடிஞ்சதை பண்ணணும்னு எதிர்பார்க்குறான். அதை தான் இவ சொல்கிறா. 100 தடா. தடான்னா என்ன சுவாமி மீனிங்? இன்னைக்கு இந்த நம்ம பஞ்சபாத்திரம் வட்டில்னு பார்த்துருப்போம். இந்த வட்டிலில் அக்கார அடிசல் சேர்த்து வச்சுட்டு கொடுத்துட்டா போருமா? ஒரு தடா அப்படிங்கிறது ஒரு அந்த காலத்தில் முரசுன்னு பார்த்துருப்பீங்க. முரசு அடித்தல் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்தில் 108 முரசு, பெரிய பெரிய முரசங்கள், அதில் ஏறி நின்று அடிக்கிறபடி பார்த்துருப்ப இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
தடான்னா எதுவுமே தடுக்க முடியாதது அப்படின்னு மீனிங். தந்தை அப்படின்னா எனக்கு என்னுடைய உயிரை கொடுத்தவன் தந்தை அப்படின்னு, பேரன்னா என்னுடைய அப்பாவினுடைய பெயரை கொண்டவன் பேரன் அப்படின்னு மீனிங்க சொல்ற மாதிரி தடா அப்படின்னா தடுக்க முடியாதது. உருண்டு வரும்போது அதை நம்மால் தடுக்க முடியாதது. அப்படிப்பட்ட இப்போ அண்டான்னு சொல்லலாம். நம்ம இதில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுறதுக்காக பெருசாக வச்சிருப்பா. அதில் திருமஞ்சனம் நீர் சேர்த்து ஜலம் சேர்த்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவாள். அதை விட பெரியது. ஏன்னா அது உருண்டு வரைச்சே அதை நம்மளால் தடுக்க முடியாதாம். அதற்கு பேர் தான் தடா. ஏன் அந்த அளவுக்கு வச்சா அப்படின்னா, அங்கே வரக்கூடிய மக்கள், பெருமாளை தரிசிக்க வரக்கூடிய மக்கள், இன்னைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் இல்லை, ஒரு வைகுண்ட ஏகாதசினா லட்சக்கணக்கில் வரா இல்லையா? இப்போ ரீசண்டாக தைப்பூசம் போச்சு. இந்த தைப்பூசத்துக்கு வந்த மக்கள் கணக்கில்லாத மக்கள் வந்தார். ஒரு அரிய உதாரணம் இப்போ இருக்கக்கூடிய கும்பமேளா 55 கோடிக்கு மேலே வந்திருக்கா இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு விசேஷம்னா மக்கள் அவ்வளோ வருவாளாம். அதற்கு முக்கியமாக 2 சொல்கிறா பாருங்க. 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். வாயால் சொல்லி சமாளித்து வைத்தேன், சொல்லி சமர்ப்பித்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். 100 தடான்னா அப்படின்னா எவ்வளோ வச்சிருக்கணும்வா? அந்த அளவுக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசிலும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். அவ்வளவு பெருசு இந்த காலத்தில் யாரால முடியுதா? ஒரு சின்ன அண்டால வச்சு அந்த மாதிரி 100 தடாவை வச்சு பெருமாளுக்கு என்ன முதல்ல வைக்கிறதுக்கே இடம் கிடையாது. இமேஜின் பண்ணோம்னா அவ்வளவு பெருசு இடம். அந்த 100 தடாவை எடுத்துட்டு வந்து வைக்கணும்னா அதற்கு அதற்கு வேண்டிய தளிகையெல்லாம் பண்ணி வைக்கணும்னா எவ்வளவு ஆகும். ஆனால் நாம் இதையே ஸ்ரீமத் ராமானுஜர் தான் தன்னுடைய ஆண்டாளுக்கு செய்ததாக அவர் செய்ததாகவும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், சொன்னதுண்டு. இப்போ இந்த 100 தடாவில் நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ. ஏன்னா நீ இதை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார். எதற்காக சாதிக்கிறார்? ஏன்னா இதைத்தான் ஸ்ரீமத் ராமானுஜர் பண்ணினார். திருக்குறுங்குடி அந்த திவ்யதேசத்துக்கு போய் தன்னுடைய ஆச்சாரியன்கிட்ட விஷயத்தை கிரகிச்சின்னு வந்து ஏறியெல்லாம் சொல்லலை. எது மேலே? மண்டபத்து மேலே ஏறி நீங்கள் வாங்கோன்னு கூட்டார் வழி அந்த இடத்துல இருந்து மந்திரத்தை சொல்லலை. இப்போ இருக்கிறவன் என்ன சொல்கிறார், என்னுடைய ஆச்சாரியன் 100 தடவை சொல்லியிருப்பார். அந்த இடத்துல ஏறி அவர் மந்திரத்தை சொல்லலை. அந்த இடத்துல ஏறி எல்லாரையும் கூட்டார். நீங்கள் வாங்கோ அப்படின்னு கூட்டு கீழே இறங்கி தான் மந்திரம் சொன்னாரான்னு இப்போ மந்திரத்தை அங்கேருந்தே சொன்ன மாதிரி சொல்லிடுறார். அந்த மாதிரி இவன் என்ன சொல்கிறா, எல்லாரையும் நீங்கள் வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறா. எல்லாரும் கூட்டா அந்த இடத்துல எல்லாரும் வந்தா அவன் அத்தனை பேரையும் நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு பகவான்கிட்ட இவ சொல்ற. வந்து இவை ஏற்றுக்கொள்ளுங்களோ, இவை அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு பகவான்கிட்ட கேட்கிறாயோ. இதற்கு அடுத்ததாக இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட பெறில் நான் 1 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் தென்றல் மனம் கமலம் திருமால் இடஞ்சோலை தன்னுள் நின்றபிரான் அடியன் மனத்தே வந்து நேர்படிலே. ஒரு தடாவுக்கு 100,000 தடாக்களை சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்றார். ஒரு தடாவையே நம்மளால பண்ண முடியல, 100,000 அப்படின்னா லட்சம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இதற்கு இந்த மீனிங் சொல்றவா 2-3 விஷயத்துல மீனிங் சொல்றா. இதுக்கு தடா அப்படின்னா வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, சகஸ்ர சீருஷா புருஷ சகஸ்ராட்ச சகஸ்ரபாது. ஏன்னா 1000 கண்கள் 1000 பாதங்கள். அது எப்படி சுவாமி 1000 கண்கள் இருந்து 1000 பாதங்கள் 1000 கைகளா? எப்படி அது சரியா இல்லையே? ஒன்றுத்துக்கு மீனிங் வேற நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் இதனுடைய மீனிங். இதில் இந்த ராமாயணத்தில் வரக்கூடிய விசேஷங்களில் மிக அற்புதமான விசேஷம் நேற்று தான் பார்த்தோம். அதை இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நம்ம இங்கே போகலாம். ஏன்னா இந்த எல்லா இடத்திலும் அமுது செய்திட பெறின் ஓர் 100,000 கொடுத்து பின் ஆளும் செய்வன, கொடுத்து பின் ஆளும் செய்வன. நீ கேட்டதெல்லாம் நான் கொடுக்குறேன், எனக்கு நீ கொடு
அப்படிங்கிற டிமாண்ட் பண்ணுறா ஆண்டாள். டிமாண்ட் பண்ணுறதுனால அவ கேட்கறதுல தப்பு கிடையாது இல்லையா? ஒவ்வொன்றும் யார் என்ன கேட்குறானோ அதை கொடுப்பதற்குத்தானே அவன் சித்தமாக இருக்கான். அவ்வளோதானே நம்மளுக்கும் வேணும் இல்லையா? எல்லா இடத்துலையும் பகவான் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அங்கே இந்த நித்தியசூரிகளுக்கு கூடவே போகணும். யாருக்கு? அனந்தாழ்வானுக்கு, அதே மாதிரி கருடாழ்வாருக்கு, இவாளுக்கு கூடவே போகணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ராமாயணத்துலேயும் பார்த்தோம், மகாபாரதத்துலேயும் பார்த்தோம். மகாபாரதத்தில் கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்து அந்த கொடை பிடிக்கிறதுக்கே அனந்தன் வந்துடுறான். அதற்கும் மேலே கருடன் கொடை பிடிக்கிறான். ஏன்னா கூடவே வந்துட்டு இருக்கா எல்லா இடத்துலையும். எப்போ பார்த்தாலும் பெருமாளை பார்த்துட்டு இருக்கணும் அவளுக்கு. மகாபாரதத்தில் அப்படி. ராமாயணத்தில் எல்லா இடத்துலையும் என்ன கருடனுடைய வழி வந்தவர் தான் ஜடாயு. அதனால் ஜடாயுனுடைய ரூபமாகவும், அது மட்டும் இல்லை, இது எல்லாம் முடிஞ்சிடுறது. கூடவே கருடன் போயிட்டே இருக்கார், வந்துட்டே இருக்கார். அந்த இதுலேயும் நம்ம பார்த்தோம் 2 விஷயங்கள். ஒன்று பெரிய திருவடி, சிறிய திருவடி. அப்படி ஏன் 2 பேருக்கும் ஒரு காம்பினேஷன் இல்லையா? பெருமாள் எனக்கு லக்ஷ்மணன் இதுவாயிட்டா, அதாவது எல்லாரும் அவளுக்கு வந்து மூலிகைகள் கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்கிறான். ஆஞ்சநேயர் வர அந்த மூலிகையை எடுத்துன்னு போகிறார். இந்த மூலிகையை எடுத்துட்டு போகச்சே அந்த மூலிகையை எடுத்துட்டு போகிறதுக்கு உதவினது வாயு பகவான். ஏன்னா தன்னுடைய தந்தை, நம்ம இதில் சொன்னாலும் தோப்பனார் உதவி இருக்கார். அது மூலியமாக தான் அவனால் வெயிட்லெஸ்ஸாக தூக்கின்னு போக முடிஞ்சது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த மூலிகை விழுந்த இடங்கள்னு ஒரு 2-3 இடங்களை சொல்லுவாள். அந்த 2-3 இடங்களிலும், அந்த 2-3 இடங்களில் ஒன்று திரு அகீந்திரபுரம் அப்படின்னு, அந்த மலைக்கு பேரே ஔஷதகிரி அப்படின்னு தான் பேர். 2-3 இடங்கள் இருக்குது அந்த மாதிரி வழியில் வச்ச லேபாட்சின்னு சொல்லுவோம். மற்ற 2-3 இடங்கள் அப்படி தான் இருந்ததுன்ட்டு. அதனால தான் யார் கருட மந்திர உபதேசம், நீ அங்கே போய் கருட மந்திரத்தை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு உபதேசம் பண்ணி அனுப்பிச்சதே அவருடைய மாமா. அதனால தான் அங்கே போய் அவர் கருட மந்திரத்தை உச்சரித்தார். அதனால் கருடன் பிரத்யட்சமாறார். அவ்வளவு கனெக்ஷன் அவருக்கு இருக்குது. இந்த கருடன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காராம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் பெருமாள் வந்து இறங்குறார். 14 வருஷம் ஆச்சு. பெருமாள் ஏன் சுவாமி நேர கிளம்பினார்னா, போகச்சே யாரையாவது பார்த்தாரா? ஒருத்தர் சொன்னார், பரத்வாஜ ஆசிரமத்தை நான் திரும்பி வரேன்னு சொன்னார். ஏன்னா அந்த இடத்துல விமானத்தில் கிளம்பிட்டார்னா நேரம் வர வேண்டியது தானே. எங்கே வர வேண்டியது தானே? எங்கே பரதன் இருக்கானோ பரதன் இருக்கிற இடத்துக்கு வர வேண்டியது தானே முதல் கடமை அவருக்கு. ஏன் வரல? இந்த எப்படி நந்தி கிராமத்தில் இவா 1 வருஷம் இருந்தாலோ, நந்தி கிராமத்தில் பரதன் இருந்தால் நந்தி கிராமத்துக்கு தான் திரும்பி வரார் அவர். 13 வருடங்கள் எப்படி 12 வருடங்கள் இருந்து 1 வருடம் வனவாசத்திலேயே அஞ்ஞாத வாசத்தில் இருந்து மற்றவர்களுக்கு கண்ணுக்கு தென்படாமல் இருந்தால், அந்த கடைசி நாளும் போது நடந்த சண்டையில் அதில் ஒரு பிரச்சனைகள் வருது. இதில் தான் சொன்னார் இவன் அர்ஜுனன் இது பண்ணிட்டான் அப்படின்னு. இல்லை கரெக்டாக டைம் சரியாக தான் இருக்குது. அந்த டயத்தை கடைபிடிச்சவர் தான் ராமாயணத்தில் பகவான். அதனால தான் டிலே பண்ணுறார். இவருக்கு தெரியும். ஏன்னா பரதன் அதனால தான் டிலே பண்ணுறான். நேரம் வந்திருக்கலாமே. பரதன் எப்பொழுது தன்னை முடித்து கொள்ள நினைக்கிறானோ அந்த சந்தர்ப்பம் தான் 14 வருடங்கள் முடியறது. அதுக்கு ஒரு நாள் அவர் முன்னாடி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இருக்கிறவன் என்ன சொல்லுவா? இன்னும் 16 வருஷம் முடியல, சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? அதனால தான் அவர் டிலே பண்ணினார். ஒரு அரை நிமிஷம் ஆனாலும் பரதனை சமாளிச்சுக்கலான்னு நினச்சிட்டார். இதற்கு முடிஞ்சு பரதன் வந்து எல்லா விதமான இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது எப்போ ஆரம்பிக்கிறான்னா, இந்த பரத்வாஜ ஆசிரமத்தில் வரச்சேவே ஒரு வார்த்தை சொல்றாரு, பூர்ணோ சதுர்தசே வருஷே பஞ்சம்யாம் லக்ஷ்மணாகிரஜே அப்படின்னு. பரத்வாஜ ஆசிரமத்தில் 5th டே அந்த மந்தில் லூனார் எக்லிப்ஸ், அந்த லூனார் மந்தில் 5th டே தான் அங்கே வரார் அப்படின்னு. அதுக்குள்ள அந்த சந்தர்ப்பத்தை அங்கே வந்து வால்மீகி அவ்வளோ கரெக்டாக எடுத்துனார். இது ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்த்துன்னே வந்தோம்னா அந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும். இப்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுத்துட்றார். எந்த இடத்துல பட்டாபிஷேகம் நாளைக்கு ஆக போகிறது, அந்த பட்டாபிஷேகத்துக்கான வேலைகள் எல்லாம் பிரித்து கொடுத்துட்டுருக்கா. பிரித்து கொடுக்குச்சே என்னன்னா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, தனக்கு எப்போ அந்த வேலை வரும், எனக்கு எப்போ இந்த வேலை வரும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பா இல்லையா? அந்த மாதிரி கருடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம்.
கூடவே கருடனுக்கு என்ன வேலை அப்படின்னுச்சு யுத்த காண்டத்தில் எத்தனாவது கிட்டத்தட்ட அந்த யுத்த காண்டத்தில் ஒரு 65வது ஸ்லோகம் வருது. இதில் சொல்றாரு பாருங்க, உத்தராட்ச ஜலம் சீக்கிரம் கருடா அனில விக்ரமஹா. கருடன் உத்தர பாகத்திலே இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தீர்த்தங்கள் கொண்டு வந்து சேர்த்தார் அப்படின்னு முக்கியமான விஷயத்தை. எல்லாரும் எல்லா இடத்துலேருந்து மேற்கு பக்கம் போகிறா, மேற்கு பக்கத்துலேருந்து அரபிக்கடல்லேருந்து தீர்த்தம் எடுத்துடுறா, தெற்கு பக்கத்துலேருந்து எடுத்துடுறா. கருடனுக்கு மட்டும் வடக்க இருக்கிற இடத்துல கொடுக்குறாராம். ஏன்னா உயர்ந்த இடம், வடக்க இருக்கிறதுன்றது உயர்ந்த இடம். ஃபஸ்ட்டு ஏன் அங்கே இருக்கிற சொல்கிறாருன்னா, மிக உயர்ந்த இடத்த ரீச் பண்ணுறது அப்படின்னா ஒரு சிலரால் தான் ரீச் பண்ண முடியும். அதில் கருடன் மேலே 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 போகக்கூடியவன். அதனால் கருடனுக்கு அந்த இடத்துல ஒன்று. இரண்டாவது, அந்த கங்கை உற்பத்தியாக இடத்துல இருக்கக்கூடியதன் திருவடி சம்பந்தப்பட்டது. மேலேந்து விழுந்து கீழே பூமி தேவிக்கு வரக்கூடிய இடத்திலேருந்து அந்த நீரை சேகரித்து கொண்டு வரணும். அந்த விதமான உத்தமமான பணி கருடனுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு. இது கருடன் எப்பயுமே கருடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவார். கருடனும் சரி, ஆதிசேஷனும் சரி. மேலேயும் பார்த்துட்டு இருப்பார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கீழே உட்கார்ந்துருப்பார். அது மேலே தான். வெளியில் கிளம்பிட்டார்னா கருடனுக்கு தன்னுடைய மேலே தான் ஆரோகிச்சு வரணும் பகவான் அப்படிங்கிற ஆசை. எந்தையாவது அவர் தேராக இருந்தாலோ கருட கொடியாக இருக்கணும்னு ஆசை. அதனால இந்த இடத்துல ஆதிசேஷன் வெளியில் இருக்கார். யாரு? லக்ஷ்மணனாக வெளியில் இருக்கிற போது அந்த பீட்டம் இருக்குல்ல, எங்க தசரதன் உட்கார்ந்து மணிமுடியை தரித்து கொண்டானோ அந்த பட்டாபிஷேக பீட்டமாக கருடன் இருந்தான் அப்படின்னு வால்மீகி ராமாயணம் வால்மீகி சாதிக்கிறார். ராமம் ரத்னமயே பீட்டே ச சீதம் சம்வயேஷாத். ஆஹா, அதை குறிச்சேன். வால்மீகி ராமாயணம் தான் வச்சுன்னு இருக்கேன். அதில் தான் பார்க்குறேன். நான் குறித்து நோட் பண்ணது அந்த இடம் மாறி எடுத்து நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த இடத்துலையும் கருடன் இருந்தான். அந்த இடத்துல கருடன் அவனுடைய அம்சமாக அமர்ந்திருக்கக்கூடிய இடம் தான் இழுக்கணும்னு பகவானை நினைத்து கருடன் இருந்தான் அப்படின்னு ராமாயணம் சாதிக்கிறது. இப்படியாக எல்லா இடத்திலும் விபீஷணா ரூலர் இப்படிப்பட்டவரை அவரவா அனுபவிச்சு சொல்லச்சே இது 100,000வது 1000வது 100வது அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கச்சே 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன். என்னால் நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா அந்த ஆளுமை அப்படிங்கிறத நீ செய்யணும் அப்படின்னு. ஆளுமைன்னு என்ன? அல்டிமேட்டாக ஒரு ரெக்வஸ்ட். என்னுடைய கர்மாவையெல்லாம் போக்கி நின்ற பிரான் அடியன் மனத்தே நேர்படியிலே அப்படின்னா கரெக்ஷன். நீ என்னை கரெக்ட் பண்ணி விட்டுரு அப்படின்றத கேட்குறாவு. அதாவது நான் இவ்வளவு தூரம் கரெக்ட் பண்ணி விட்டுருன்னா எனக்கு என்ன? நான் செய்த நல்வினை, நான் செய்த தீவினை இரண்டையுமே நேர்படுத்துதல், நேர்கோட்டில் கொண்டு வருதல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில். நேர்படுத்துதல் அப்படின்னு சாதிக்கிறார். இது 7ஆம் பாட்டு 8வது ஸ்லோகம். காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மை கொலோ சோலை மலை பெருமான் துவரபதி எம்பெருவான் ஆலிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றது. துவராபதி அப்படிங்கிறது துவாரகைக்கு தலைவனாயிருந்தவன், ஆலிநிலையில் வளர்ந்தவன். யாரு? ஆலிநிலை பெருமான். அவன் வார்த்தை உரைக்கின்றது. அவன் என்ன சொல்கின்றானோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறத சர்வசாதாரணமாக யார் சொல்கிறா? காலை எழுந்திருந்த கரிய குருவிகள் கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல். அதாவது அந்த பாட்டுகள் எல்லாமே பெருமாளுடைய வரவை சொல்கிற மாதிரி இருக்குது. திரும்பின இடமெல்லாம் குயில்கள் கூவுவதும் மயில்கள் அகவுவதும் எல்லாமே என்னுடைய சத்தம் எனக்கு எப்படி காதில் ஒலிக்கிறது அப்படின்னா பெருமாளை எல்லாமே விழிக்கின்ற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? நம்மளுடைய எண்ணங்கள்
அத்தனையும் அவன் மேலே ஈடுபட்டிருக்கணும் சுவாமி, அவ்வளோதான். கோவிந்தா 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 எந்த சமயத்தில் நாம் அந்த திருப்பதியில் காலை வச்சிட்டோமோ அந்த நிமிஷத்திலிருந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே சிந்தனை இல்லை. கோவிந்தா வெங்கடேசா நாராயணா இவ்வளோதான் சிந்தனை. அவனுடைய திருநாமம் ஒன்றே என் மனதில் ஒலித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத திருமாலிருஞ்சோலை இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அப்படித்தான் எனக்கு மனம் ஒலித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். இதில் பிரம்ம முகூர்த்தே சோத்தாய சிந்தையே ஆத்மனோகிதம், அந்த சமயத்தில் இருக்கக்கூடியது ஹரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திருப்போவா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படின்னு சாதிக்கிறார், பெரியவா சாதிக்கிறான்னு வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்கிறார். அந்த சமயத்தில் நம்ம நம்ஜீரம் அதை தான் சொல்கிறான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே நம்ம சொல்லுவோம் காலங்காத்தால் ஏந்திருந்தால் ஒரு அமைதி இருக்கும் அப்படின்னு. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்தால் நம்ம மனம் மட்டும் அமைதியாக இல்லை, சுற்றுப்புற சூழலும் அமைதியாக இருக்கும், மிக மிக அமைதியாக இருக்கும். அந்த சமயத்தில் தெளிந்த நீரோடையில் நாம் நம்மை பார்ப்பது என்பது மிக விளக்கமாக இருக்கக்கூடியது. அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்னெல்லாம் சிந்திக்கிறோமோ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடியவனாக பகவான் எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். கோலம் கோங்கு அலரும் பொழில் மாலிடும் சோலையில் கொன்றைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன், பூங்கொள் திருமுகத்து அடுத்து ஊதிய சங்கொலியும் சார்ங்க வில் நானொலியும் தலைப்பெய்த எஞ்ஞான்று கொலோ. இதில் பாஞ்சஜன்யத்தினுடைய ஒளி, வில்லினுடைய சார்கம் எனும் வில்லினுடைய நான் ஏற்றக்கூடிய ஒளி, நானோசை ஒளி, வில்லு அதில் இருக்கக்கூடிய நான், அந்த வில்லை வளைத்தால் அந்த ஏற்றக்கூடியது அப்படின்றது, அதில் தான் அம்பு வச்சு இழுப்பா அப்படின்னு. அந்த ஒலி அவ்வளவு ரம்யமாக இருக்குமா. இது எப்படி இருந்தது? அழகு பொருந்திய திருப்பவளத்திலே வைத்து ஊதின சங்கம் அப்படிங்கிறார். வெறும் இந்த சங்கு சாதாரண சங்கம் தான். அந்த சங்கத்துக்கு பகவானுடைய கைகளில் இருந்தால் இன்னும் மதிப்பு, பகவான் அதரங்களில் பட்டு அவனால் ஊதப்படுமே ஆயின் அதற்கு எவ்வளவு மதிப்பு இல்லையா? ஒரு வைரம் கரிதான், அந்த கரி வைரமாக தீட்டப்படுமும் ஒரு அதனுடைய மதிப்பு வேற. அதே வெறும் கல்லாக ஒரு இடத்தில் இருந்தால் அதனுடைய மதிப்பு வேற. அதே கரி வைர முடியாக இருந்தால் அதனுடைய மதிப்பு வேற, வைர நகையாக இருந்தால் மதிப்பு வேற. வைர முடியாகி திருநாராயணபுரத்திலே பெருமாளின் திருமுடியிலே அமர்ந்திருந்தால் அதனுடைய மதிப்பு வேற. அதே தான் ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு வேறாகி வேறாகி, அதுவும் அவனுடைய கையில் இருக்கக்கூடியது, அவனுடைய வாயில் இருக்கக்கூடியது, வாயால் ஊதப்படக்கூடியது. சங்கே என்ன பாக்கியம் பண்ணிருக்க, எனக்கு அந்த பாக்கியம்லாம் கிடைக்காதா? எவ்வளோ பேர் வில் வச்சுருக்கா, நான் வச்சுருக்கா, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறதா? வில்லை ஏற்றக்கூடிய அவனுடைய கைப்பட்ட அந்த அம்பும் நானும் வில்லும் என்ன பாக்கியம் செய்தது? அந்த பாக்கியம்லாம் எனக்கு கிடைக்குமா? தூங்கு பொன் மாலைகளோட உடனாய் நீ நான் தூங்குகின்றேன் அப்படின்னு சாதிக்கிறாத பூமாலைகளோடு சேர்ந்து. இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒன்றும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை தரக்கூடியது. பூமாலைகள் என்ன விளக்கம் தரும்? அழகை தரும், வாசனையை தரும் இல்லையா? அது பரப்பக்கூடியது. கையில் இருக்கக்கூடிய சங்கு ஒலியை எழுப்பக்கூடியது. அதே விஷயம்தான் சார்கம் எனும் வில்லின் நான் ஓசை ஒலியை எழுப்பக்கூடியது. இது எல்லாமே பகவானுடைய தத்துவங்களை இந்த உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஓம்காரம் என்ற ஓசை ஆகாயத்தில் இருக்கு அப்படின்னு பெரியவா சாதிப்பா இல்லையா? அதிலிருந்து வந்தது தான் வேதங்கள். அந்த வேத ஒலி இன்னைக்கும் அப்படியே இருக்கு. இந்த வேத ஒலியை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடியவனாய் நீ நின்று கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய சார்கமும் உன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய சங்கமும் நீ அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மாலைகளும் இவைத்தானே சொல்கின்றன. கிருஷ்ணா நாராயணா, என்னை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? அதற்கு என்னான்று தலைப்பெய்தவர் என்று கொலோ நீ என்னைக்குன்னு சொன்னேன். என்னால் எவ்வளோ நாள் நான் இன்னும் இந்த உலகத்தில் இந்த உடம்பை வச்சுன்னு நான் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்? எனக்கு ஒரு வழிகாட்டக்கூடாதா? இதெல்லாம் அது எதுக்கு ஆண்டாள் சொல்கிறேன்னா, ஆண்டாளுக்கு வழிகாட்டுறதுக்காக ஆண்டாள் கேட்குறா? இல்லை சுவாமி, நாம் இதையெல்லாம் உணர்ந்து பெருமாளிடம் நாம் கேட்க வேண்டும். இப்போ நாம் போய் 5ஆவதுல படிக்கிறோம், 1 1 2 2 2 2 4 2 3 6ன்னு சொல்கிறோமே, யார் டீச்சருக்கு தெரியாதா? டீச்சர் எதுக்காக சொல்லித்தரா? இல்லை புஸ்தகம் எழுதினவாளுக்கு தெரியாதா?
ஏன் சொல்லித்தர? அதை நாம் கற்று உணர வேண்டும். கற்று உணர்ந்து அதை நாம் அறிந்து அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். அதை நாம் உணர்ந்து அதனுடைய பலனை பயன்படுத்த வேண்டும். அதே தான் ஆண்டாள் பண்றார். பெருமாளே, நீ எனக்கு சொல்லு, என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னா அந்த உணர்ச்சியை நாம் உள்வாங்கி பகவானிடத்தில் ஒவ்வொரு திவ்யதேசம் போய்ச்சேவோ அல்லது பெருமாளை சேவிக்கும் போதோ அந்த உணர்ச்சி நமக்கு நாம் பெருமாளை அடைவதற்கு ஒரு சிறு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அவனுடைய மாலையில பார்க்கிற போது என்ன தோணும்? ஆகா, ஆண்டாள் அப்பயே சொன்னா, என்ன அழகான மாலைகள். அந்த வண்டு சுத்தும், அப்படியே மலர்கள் சூழ்ந்துட்டே இருக்கு. அந்த நறுமணம் நமக்கு அடிச்சுட்டே இருக்கு. துளசியினுடைய வாசனை இங்கு வந்துட்டே இருக்கு. பகவான் கையில எழுப்பக்கூடிய அந்த சங்கமும் நாதமும் இன்றும் ஒலித்து கொண்டே இருக்கின்றதே. கிருஷ்ணா, நீ என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயான்னு நம்முடைய மனம் அவனிடம் ஒன்று வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டாள் சாதிக்கிறார். இதை அடுத்து வரக்கூடிய பலஸ்ருதியினுடைய பாட்டாக சொல்றார். பிறந்த வீட்டிலிருந்து நான் புகுந்த வீட்டிற்கு வந்தேனே, நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? அழகான வார்த்தை. அப்படின்னா என்ன? இங்கேருந்து அங்கே வர என்னை ஏற்றுக்கொள், அவ்வளோதான். சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்து இழியும் சிலம்பாருடை மாலிரும் சோலை நின்ற சுந்தரனை கரும்பார் குழல் கோதை தொகுத்து உரைத்தே செந்தமிழ் பத்துமல்லார் திருமால் அடி சேர்வர்களே. வெரி சிம்பிள். சந்தனக்கட்டை, கார், அகில் கட்டை, இதையெல்லாம் எங்கேருந்து அடிச்சுண்டு வரதான். எது? சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்து இழியும் சிலம்பாருடை. அந்த மேலேருந்து வரக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா, அந்த அருவி சந்தனக்கட்டையும் அகில் கட்டையும் அடிச்சுன்னு வரதான். ஏன் இது ஒரு வேப்ப மரத்தை கட்டையை அடிச்சுன்னு வரலாம், ஆலமரத்தை அரச மரம் கட்டையெல்லாம் அடிச்சுன்னு வராது? அது ஏன் ஆண்டாள் இது சொல்றா? அகில் புகை, சந்தனம் மனம், இது ரெண்டுமே மனத்தை கொடுக்கக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் கருகி அடுத்தவர்களுக்கு மனத்தை கொடுக்கக்கூடியது. தான் அழிந்து, அந்த வார்த்தையை சொல்றா, வந்து இழியும் சிலம்பாருடை அப்படின்னு. தான் இழிந்து அழிந்து மற்றவர்களுக்கு வாசனையை கொடுக்கக்கூடியது கற்பூரம் போல. அப்படின்னா நான் அழியும் போது, நான் இந்த உலகை விட்டு விலகும் போது, அந்த சமயத்திலே எது எனக்கு ஞாபகம் வர வேண்டும், எது என்னுடைய வாசனையை கொடுக்க வேண்டும்? உன்னுடைய பக்தி, உன்னுடைய பிரபத்தி எனக்கு வர வேண்டும். உன்னை நான் எண்ணும் நேரம் வர வேண்டும். எவ்வளோ தூரம் நான் பிரயாணம் பண்ணி வந்துட்டேன். எங்கிருந்தோ சந்தனக்கட்டையும் அகில் கட்டையும் பிரயாணம் பண்ணி வருது. எதுக்கு வருது? அந்த கட்டையெல்லாம் சுமந்து தடங்கள் பொருது வந்து இடியும் அப்படிங்கிற. அது இடிச்சு 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 மேலேருந்து வந்த சாதாரணமாக வந்துடுமா அந்த கட்டைகள்? இல்லை. அந்த மாதிரி என்னுடைய இந்த உடம்பு எடுத்திருக்கிறதுக்கு நான் நிறைய பாடுபட்டுட்டு வந்துட்டேன். மேலேருந்து வந்தேன். எத்தனை பிறவிகள் எடுத்திருப்பேன்னு தெரியல. எத்தனை பிறவிகள் எடுத்து இறந்து பிறந்து இறந்து பிறவன் அழிந்து இழிந்து வந்தேன்னு தெரியல. இறைவா, உன்னை காண, சுந்தரனை காண குறும்பார் கோதை நான் செப்புகின்றேன். திருமாலடி சேர்வதற்கான வழிகளை நீ எங்களுக்கு கொடுப்பாயாக அப்படின்னு இதற்கு பலவிதமான வியாக்கியான கருத்தார்கள் இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அழகாக விளக்கிறார். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது 10வது திருமொழி, கார்கோடல் பூக்காளார். இது கார்கோடல் பூக்கள் அப்படிங்கிறது தான் வாழ வேண்டும் என்ற ஆசையால் கீழ் திருமொழிகளிலே வண்டு மேகம் ஆகியவற்றில் காலில் வீழ்ந்தாள். அது ஒன்றும் பதிக்கவில்லை. கார்காலம் வந்தும் அவன் வரவில்லை. அக்காலத்தில் தோன்றும் பூக்கள் அவனுடைய திருமேனி அழகான அவயவங்கள் அனைத்திலும் அவனுடைய பேச்சு, நினைவு ஆகியவற்றை நமக்கு உணர்த்தி இவளை மேலும் நலிவடைய செய்தன. அவள் அந்த இரு வழிகள் தான் இருக்கு. சரணடைந்தோரை நான் காப்பேன் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, பெரியாழ்வார் திருமகளாய் பிறந்திருப்பது என்று உறுதி பூண்டு அந்த தனித்தன்மையை விடாது நான் தரித்திருக்கிறேன். அது பற்றி நான் ஆசைப்படுகிறேன். அது சுவாமி, இதெல்லாம் எதுக்கு சுவாமி அவர் சொல்றா? புரியல. இல்லை, திருமாலிருஞ்சோலை என்ற ஒரு இடத்திற்கு மங்களாசாசனம் பண்ணச்சே எப்படியெல்லாம் தன்னைத்தான் சுருக்கி கருக்கி கொண்டு நம்மை நாம் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இருந்தேனோ, அதே போன்று பகவானுடைய பெருமைகளை சொல்வதற்காகத்தான்
பகவான் என்னை படைத்திருக்கிறானோ என்று நான் யாருக்கு நன்றி கடனாயிருந்தேன்? என்னுடைய தந்தை தகப்பனார் பெரியாழ்வாருக்கு நன்றி கடனாய் இருந்தேன். பூக்களே, நீ அந்த பூக்கள் வழியாகத்தானே பெருமாளை உணர்ந்தாளிவள். அதை சொல்லுவதுதான் அடுத்த திருமொழியாக அமைஞ்சிருக்கிறது. அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.